ஊடக அறத்தோடு செயல்பட்டு வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரியுங்கள். நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். வணக்கம். வணக்கம்மா. சார், மும்மொழி கொள்கை பற்றின பிரச்சனை அப்படின்றது மீண்டும் தமிழகத்தில் பேசும் பொருளாக மாறி இருக்கு. அந்த வகையில் பாஜக ஹிந்தியை திணிக்கிறாங்க அப்படின்ற ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் மும்மொழி கொள்கையை வைத்து, அதாவது ஹிந்தியை திணிக்கிறாங்கன்னு சொல்லி 2026 தேர்தலுக்கு திமுக அதை பிரச்சாரமாக பயன்படுத்துறாங்க. இதை மக்கள் மத்தியில் அது ஒரு வேற மாதிரி திருப்பி பண்ணி அந்த மக்கள் கிட்ட பிரச்சாரம் செய்யறாங்கன்னு சொல்லி பாஜகவினர் குற்றம் சாட்டுறாங்க. அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? இல்லை, அடிப்படையிலேயே புதிய கல்விக் கொள்கையை அறிமுகப்படுத்தின போதே பார்த்தீங்கன்னா 3வது லாங்குவேஜ்ன்றது பார்த்தீங்கன்னா ஹிந்தி தான் முதல்ல கொண்டு வந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் எதிர்ப்பு தெரிவித்த உடனே 3வது லாங்குவேஜ் ஹிந்தி கிடையாதுங்க, எந்த ஒரு லாங்குவேஜ் வேணாலும் நீங்கள் 3வது லாங்குவேஜை எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க. ஆனால் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நோக்கம் என்னென்னா ஹிந்தியை ஏதோ ஒரு வகையில் திணிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நேரடியாக திணிச்சா தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் பிரச்சனை வரும்ட்டு என்ன பண்ணுறாங்க, அதுக்கு வேற ஒரு வழியை கையாளுறாங்க. நீங்கள் எந்த மொழியை வேணால் எடுத்துக்கலாம் அப்படின்னு. எந்த மொழியை வேணால் எடுத்துக்கலாம்னா, உதாரணமாக தமிழ்நாட்டில் 37,000 கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது வச்சுக்கோங்களேன். அதில் 54 லட்சம் பேர் படிக்கிறாங்க. அவங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரையும் ஆங்கிலம் ஒரு சப்ஜெக்டாக தான் படிக்கிறாங்க. மற்றதெல்லாம் தமிழில் தான் படிக்கிறாங்க. மற்ற சப்ஜெக்ட் தான். இங்கே தமிழ் மொழி தான் 1வதுலேருந்து 12வது வரையும் அரசு ஸ்கூலில் இருக்குது. எந்த தனியார் பள்ளியிலையும் இவங்க சொல்கிறாங்கல்ல 3வது மொழி சொல்லித்தராங்க தனியார் பள்ளியிலன்னு. எந்த தனியார் பள்ளியிலையும் தமிழ் மீடியம் கிளாஸ்லாம் கிடையாது. எல்லாம் இங்கிலீஷ் மீடியம் தான் வச்சுருப்பாங்க. ஆனால் அரசு பள்ளியில் மட்டும்தான் தமிழ் மீடியம் இருக்குது. ஸோ அங்கே 54 லட்சம் பேர் தமிழ்நாட்டிலே அதிகமாக படிக்கிறவங்க எண்ணிக்கை அரசு பள்ளியில் தான் இருக்குது. நீங்கள் 3வது லாங்குவேஜ் நீங்கள் கன்னடா, நான் இப்போ 54 லட்சம் பசங்க படிக்கிறாங்க, 37,000 ஸ்கூல் இருக்குது. ஒரு ஸ்கூலில் எத்தனையோ பசங்க படிப்பாங்க, கிட்டத்தட்ட ஒரு 1000 பசங்க படிக்கிறாங்க வச்சுக்கோங்க. அது 1வதுலேருந்து 8வது வரையும் நீங்கள் 3வது லாங்குவேஜ் சொல்கிறீங்க வச்சுக்கோங்க, இல்லை 5வது வரையும் வச்சுக்கோங்க. நான் ஒருத்தன் தெலுங்கு சொல்கிறான், ஒருத்தன் கன்னடம் சொல்கிறான், ஒருத்தன் மலையாளம் சொல்கிறான், ஒருத்தன் அஸ்ஸாமீஸ்ன்றான், ஒருத்தன் வெஸ்ட் பெங்காலின்றான் ஒருத்தன். இது மாதிரிலாம் நீங்கள் வரிசையாக இந்தியாவில் இருக்கிற 22 மொழின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா இதுக்கெல்லாம் டீச்சர் போடுறது யார், சம்பளம் கொடுக்குறது யார்? அது சாத்தியமே இல்லை, நடைமுறையில் சாத்தியம் இல்லை. அப்போ என்ன ஆகுன்னா, அல்டிமேட்டாக ஹிந்தி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஹிந்தி ஒரு 10 பேர் சொல்லிட்டான், கன்னடம் 2 பேர் தான் சொல்லியிருக்கான், தெலுங்கு 3 பேர் தான் சொல்லியிருக்கான். அப்போ ஹிந்தி நிறைய பேர் சொல்லியிருக்கான், இந்திய வீடான்னு வச்சுக்கோங்களேன். அது இந்தியை திணிக்கிற ஒரு வழி. அதுதான் இவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் நீங்கள் முகமூடி போட்டுட்டு இந்தியை கொண்டுறீங்கன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்தியை நேரடியாக கொண்டுறதுக்கு உங்களுக்கு தைரியம் கிடையாது, இப்படி இன்டெரக்டாக கொண்டுறீங்கன்றதான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய பாயிண்ட். அவங்களோட நோக்கம், பாஜக நோக்கம் இந்தியை மட்டும் கொண்டுறது இல்லை, ஹிந்திக்கு அப்புறம் சான்ஸ்கிரிட்டை கொண்டுருவாங்க. சமஸ்கிருதம் இருக்குல்ல, இந்தியாவில் ஆயிரக்கணக்கான பேர் தான் பேசுகிற மொழி சமஸ்கிருதம், அதை கொண்டுறதுக்கான முயற்சிகள் இறங்குறாங்க. இவ்வளோ பெரிய நாட்டில் ஆயிரக்கணக்கான பேசுகிறவங்க பேச்சு அந்த மொழியை, அதை கவர்மெண்ட்டில் அதுக்கு 1400 கோடி 500 கோடி செலவழிக்கிறாங்க ஒரு வருஷத்துக்கு. தமிழுக்கு பார்த்தீங்கன்னா 100 கோடி 150 கோடி அப்படி தான் செலவழிக்கிறாங்க. செம்மொழி இத்தனைக்கும் சான்ஸ்கிரிட் ஒரு செம்மொழின்றாங்க. சரி, சான்ஸ்கிரிட் செம்மொழியாக வச்சுக்கோங்க, தமிழ் செம்மொழி தானே, அதுக்கே இவ்வளோ பாரபட்சம் உங்களுக்கு, ஏன் ஓரவஞ்சனை ஏன் உங்களுக்கு? ஸோ அதனால் ஹிந்தியை திணிக்கிறதுன்றது தமிழ்நாடு கவர்மெண்ட் இவ்வளோ வெகமெண்ட்டாக எதிர்க்கிறதுனால ஒரு 3வது மொழின்னு வேற ஒரு மொழியை கொண்டு அதன் மூலமாக இந்தியை திணிக்கிற ஒரு இதை கையாளுறாங்க. அதனால தான் தமிழ்நாடு இது இன்டெரக்டாக ஹிந்தி எதிர்ப்பு தான், அது ஹிந்தி மொழி திணிப்பு தான் இது ஆக்சுவலாக. ஸோ அதனால தான் கவர்மெண்ட் இருக்குது. ரெண்டாவது இதை ஒரு பிரச்சாரமாக வச்சு பண்ண வேண்டிய அவசியம் திமுகவுக்கு இருக்கான்னா, கண்டிப்பாக திமுகவுக்கு இருக்குது. ஏன்னா நீங்கள் இந்தியை திணிக்கிறீங்க, நீங்கள் இந்தியை இது அரசியலாக பண்ணி ஓட்டு வாங்கி தருமா, அதெல்லாம் அடுத்த கட்டம். ஆனால் நீங்கள் இந்தியை திணிக்கிறீங்கன்ற போது எங்களுக்கு தமிழ் ஆங்கிலம் 2 மொழியை நாங்கள் வச்சுட்டு நாங்கள் 68ல் நீங்கள் ஓட்டிகிட்டு இருக்கோம். எங்களுக்கு அது பலன் கொடுத்துருக்கு. இப்போ எங்களுக்கு உலக அளவில் பலன் கொடுத்துருக்கு, தேசிய அளவில் பலன் கொடுத்துருக்கு. தமிழ்நாட்டு இளைஞர்கள் 2 மொழி படிச்சுட்டு பல இடங்களில் வேலை செய்கிறாங்க, வெளிநாடுகளில் வேலை செய்கிறாங்க, அவர்களுக்கான வாய்ப்புகள் திறந்துருக்கு. உங்கள் 3வது லாங்குவேஜ் பிடிச்சி நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? சரி, எங்ககிட்ட 3வது லாங்குவேஜ் சொல்கிறீங்களே, நார்த் இந்தியாவில் அத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குது, எங்கேயாவது 3வது லாங்குவேஜ் ஒன்று இருக்காங்க. ஹிந்தி படிக்கிறாங்க, முழுசாக ஹிந்தி படிக்கிறான், இல்லை ஹிந்தி இங்கிலீஷ் இது 2 தானே படிக்கிறான். அவன் மட்டும் 3வது லாங்குவேஜ் படிக்கிறானா? 68லேருந்து பார்த்தீங்கன்னா 68ஆம் வருஷம் ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க, மும்மொழி திட்டம்ட்டு. காங்கிரஸ் ஆட்சியில் தான் கொண்டு வந்தாங்க. காங்கிரஸும் பாஜகவும் கிட்டத்தட்ட ஒன்று தான் இந்தியை திணிக்கிறதுல. ஆனால் பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு வித்தியாசம் என்னென்னா, பாஜக சமஸ்கிருதத்தை திணிப்பாங்க, காங்கிரஸ் இந்தியோடு நிறுத்திப்பாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, 68ல் ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க, மும்மொழி திட்டம்ட்டு. அதுபடி பார்த்தா நார்த் இந்தியாவில் சவுத் இந்தியன் லாங்குவேஜ் சொல்லித்தரணும் ஸ்கூல்ஸில், சவுத் இந்தியாவில் ஹிந்தி சொல்லித்தரணும்னு போட்டாங்க. ஆனால் 68ல் தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கையை அண்ணா அறிமுகப்படுத்திட்டதுனால இங்கே தமிழ் ஆங்கிலம் 2 தான் இங்கே இருந்தது. அதனால் ஹிந்தியை திணிக்க முடியல. ஆனால் தெற்க இருக்கிற மற்ற ஸ்டேட்ஸ் இருக்குல்ல, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, அங்கெல்லாம் 3வது லாங்குவேஜாக இந்தியை கொண்டுட்டாங்க இந்த ஒரு திட்டத்தை பயன்படுத்தி. ஆனால் இங்கே இந்தியா கொண்டாங்களே கேரளா, கர்நாடகா, ஆந்திராவில்
நார்த்தில் ஒரு ஸ்கூல்ஸ்லேயும் தமிழோ தெலுங்கோ கன்னடமோ மலையாளமோ எதுவும் வைக்கவே இல்லைங்க. இப்போ அந்த மாநிலங்கள்லாம் ஏன் இதை மறுக்கல, தமிழ்நாடு மட்டும் ஏன் மறுக்குது? அங்கே 3வது லாங்குவேஜ் ஒன்று கிடையவே கிடையாது, இங்கே மட்டும் ஏன் திணிக்கிறீங்க? மற்ற மாநிலங்கள்னா தென் மாநிலங்கள்லயே வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கும் போது, தென் மாநிலங்களில் ஏன் அக்செப்ட் பண்ணுறாங்கன்னா 3வது மொழி நீங்கள் 68ஆம் வருஷத்தில் ஹிந்தியை திணிச்சிங்களாங்க. அது அங்கே பழக்கத்தில் இருக்குது, 68லேருந்தே பழக்கத்தில் இருக்குது. நம்ம அப்போவே நம்ம விழித்து கொண்டு என்ன பண்ணிட்டோம், நம்ம அண்ணா என்ன பண்ணிட்டார், இருமொழி கொள்கைன்னு சொல்லிட்டார். எங்களுக்கு தமிழ் ஆங்கிலம் தாங்க அப்படின்னு சொல்லிட்டார் அவர். எங்களுக்கு வேறு எதுவும் தேவையில்லைன்ட்டார். நான் சொல்கிறது என்னென்னா, நார்த் இந்தியாவில் எந்த ஸ்கூல்ஸ்லேயும் மும்மொழி கிடையாதுங்க. எங்கள் சவுத் இந்தியா மாநிலம் தெரிகிறீங்க. சரி, இப்போ எங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? ஹிந்தி தெரியாத இங்கே வந்து பானிபூரி விற்றுருக்கான், இங்கே வந்து ஐடியில் வேலை செஞ்சுட்ருக்கான், ஹோட்டலில் வேலை செஞ்சுட்ருக்கான், செங்கல் சூழலில் வேலை செஞ்சுட்ருக்கான். அவன்லாம் ஹிந்தி தெரிஞ்ச வேலை, தமிழ் தெரிஞ்சா வந்து வேலை செஞ்சுட்ருக்கான். அவன்லாம் தமிழ் தெரியாத இங்கே வந்து வேலை செய்வானா? நம்ம ஆளுங்க மட்டும் வேலை கிடைக்கணும்னா ஹிந்தி தெரிஞ்சு நாங்கள் போடுவோம். எதுக்கு நாங்கள் போகணும்? 1 கோடி பேர் அங்கே நீங்கள் வந்திருக்கான், அவனுக்கு அவங்க ஊர்லேயே வேலை வாங்க வேண்டியதானே? ஹிந்தி தெரியல அவனுக்கு, ஏன் இங்கே ஓடி வரான் அவன்? ஏன் வித்தவுட் டிக்கெட்டில் ஓடி வரான்? ஏன் ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்டில் ஏறி வரான்? இங்கே எதுக்காக வந்துட்டு இருக்காங்க? தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்து இந்தியை தடுக்க வேண்டிய ஒரு கடமை இருக்குது. இந்த திணிப்புன்றது வெறும் மொழி திணிப்பு மட்டும் இல்லைங்க. மொழிக்கு அடுத்தபடியாக கலாச்சார திணிப்பு வரும், பண்பாட்டு திணிப்பு வரும், எல்லா திணிப்பு வரும். நியூ எஜுகேஷன் பாலிசி நீங்கள் ஒத்துட்டீங்க வச்சுக்கோங்க, மும்மொழி கொள்கையை ஒத்துட்டீங்க வச்சுக்கோங்க, ஒவ்வொன்றா வந்து எலி வந்து இந்த வலைக்குள்ளே தலை விடுற மாதிரி விட்டுனே இருக்கும். அதில் வந்து NCERTன்னு ஒரு மத்திய அரசு நிறுவனம் இருக்குது. அதோட சிலபஸை கொண்டாந்தான்னா அந்த சிலபஸை வந்து நீங்கள் ஏற்றுக்க வேண்டிய அவசியம் இருக்கும். மும்மொழி கொள்கை ஏற்றுனீங்கன்னா அடுத்து புதிய கல்விக் கொள்கை கொண்டு வருவோம். அப்படி வரிசையாக ஒவ்வொன்றா உங்கள் தலையில் திணிச்சு உங்கள் தமிழ்நாட்டுடைய அடையாளத்தையே அழிச்சிடுவானுங்க. இப்போ புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை வந்து தமிழகம் ஏற்காவிடில் அந்த நிதியை தரக்கூடிய நிதியை வந்து தரமாட்டோம் அப்படின்னு இது ஒரு பாலிடிக்ஸ். ஆனா அந்த நிதியை தரமாட்டோம்னு சொல்லி அவங்க கல்விக் கொள்கையை ஏற்காம இருந்தாதான் நாங்க தரமாட்டோம்னு தான் சொல்லியிருக்காங்க. நாங்க நிதியை தரமாட்டோம் அப்படின்னு மாநில அரசுக்கு சொல்ல முடியாது. அப்படி சொல்லணும் அப்படின்னா அவங்க சட்டப்பூர்வமா அணுக வேண்டியதானே. ஆனா அதை வச்சு மக்கள்கிட்ட பிரச்சாரம் தான் செய்யறாங்களே தவிர திமுகவுக்கு தேவை தீர்வு கிடையாது. அதை வந்து அரசியல் செய்யணும். சட்டப்பூர்வமா இப்போ உங்களுக்கு நீதி வேணும்னா அதை கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போய் அதை வந்து பெரிய சட்டப்பூர்வமா அணுகிருக்க வேண்டியது. கோர்ட்டுக்கு போக தாங்க செய்வாங்க. கவர்னர் வந்து பல மசோதாக்களை கையில் வச்சிருந்தாரு. கோர்ட்டுக்கு போனாங்களா இல்லையா? கடைசியில் கோர்ட்டுக்கு போனோம்னா இப்போதானே வேற வழி இல்லாமல் 2 மசோதா பாஸ் பண்ணியிருக்காரு. இது ஒரு இன்னும் நிறையா மசோதா கையில் வச்சிருக்காரு. பழைய அதிமுக மந்திரிகள் மேலே வழக்கு போடுறதுக்கான பர்மிஷன் தரமாட்டேன்றாரு. பல விஷயங்களை கையில் வச்சுட்டு இருக்காரு. ஏன் வச்சுட்டு இருக்காரு? நான் கேட்கறது என்னன்னா, கோர்ட்டுக்கு போவாங்க, போகாத இருக்க மாட்டாங்க, போவாங்க. அதில் 60% தாங்க அந்த திட்டம் சமஸ்த சிக்ஷா அபியான். அந்த அபியான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 60% தான் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம். 40 வருஷம் இப்போ 100 ரூபா செலவழிச்சாங்கன்னா அதில் 40 ரூபா தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட பணம், 60% தான் 60 ரூபா தான் மத்திய அரசோட பணம். அதனால் இவங்க கையில் இருக்கிற இவங்களுடைய பங்கை போட்டு அதை செலவிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாளில் போவாங்க, போகாத இருக்க மாட்டாங்க. ஏன்னா முதல் 2 இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்துட்டு 3வது 4வது இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்காட்டி எப்படி அந்த திட்டத்தை எப்படி நம்ம நடத்த முடியும்? அதனால் கண்டிப்பாக போவாங்க. நிதி கொடுக்க முடியாது ஒரு திட்டத்தை ஏற்றுக்காதனால இந்த திட்டத்துக்கும் மும்மொழி திட்டத்துக்கும் புதிய எஜுகேஷன் கல்வி இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இதுக்கு நீங்கள் தனியாக கொடுத்துட்டு வரீங்க, அது ஒரு தனி இஷ்யூ. ரெண்டுத்தையும் நீங்கள் லிங்க் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு 2 இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்துட்டு 3வது இன்ஸ்டால்மெண்ட்டை மறுத்தா என்ன அர்த்தம் இருக்குது? அதனால் நிச்சயமாக திமுக கவர்மெண்ட்டு மக்கள்கிட்ட கொண்டு போவாங்க. ஏன்னா நிதி கொடுக்காத இருக்கும்போது மக்கள்கிட்ட கொண்டு போகாத இருக்க முடியும், மக்கள்கிட்ட கொண்டு போவாங்க. அதே சமயம் சட்ட ரீதியான ஒரு தீர்வு அதுக்கு காணணும்னு அந்த முயற்சியை கையில் எடுப்பாங்க, எடுக்காது இருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு வந்து அந்த நிதியை நிறுத்தி வைக்கிறதுக்கு உரிமையே கிடையாது மத்திய அரசுக்கு. ஆனா சட்டப்பூர்வமா அணுகிறதுக்கு முன்னாடி இப்ப தொண்டர்களுக்கு கடிதம் எழுதி அதே மக்கள் கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கறது. இப்போ அடிப்படையில் என்ன பிரச்சனைகள் இருக்கோ அதே பேசாமல் வேணும்னே மும்மொழி கொள்கையை வச்சு பிரச்சனை பண்ணணும் அப்படின்றது அடிப்படையா இருக்கிற பிரச்சனைகளை தான் பேசுங்க. உங்களை யாரும் தட்டாங்களா? உங்களை எதிர்கட்சிகளை யாராவது போய் வாயை மூடி பிளாஸ்டிக் போட்டு ஐயா நீ வந்து போதை மருந்தை பற்றி பேசாத, கலாச்சாரத்தை பற்றி பேசாத, பாலியல் கொடுமைகளை பற்றி பேசாத, வேறு எந்த இதை பற்றியும் பேசாத, திமுக ஆட்சியை பற்றி பேசாதன்னு வாயில் என்ன பிளாஸ்டிக்காக போட்டு விட்ருக்காங்க. எல்லாருக்கும் வாய் இருக்குல்ல, எல்லா தலைவர்களுக்கும். ஸ்டாலின் தவிர வெளியில் 10 முதலமைச்சர் கேண்டிடேட் உட்காந்துருக்காங்கல்ல, எல்லாம் பேச வேண்டியது தானே. யார் தடுத்தாங்க உங்களை? ஆனால் தொண்டர்களுக்கு கடிதம் எழுதுறாங்க. தொண்டர்களுக்கு கடிதம் எழுதி திமுக தலைவரோட பொறுப்புங்க அது. அவரு மக்களுக்கு விஷயத்தை சொல்றாரு, நிதி கொடுக்காத இருக்கிற விஷயத்தை சொல்றாரு, ஹிந்தி திணிக்கிறதுக்கு என்ன மாதிரியான முயற்சி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. பேர் வந்து தமிழிசைன்னு வச்சு ஹிந்திக்காக பிரச்சாரம் பண்றாங்க ஒரு அம்மா. இங்க நான் சொல்றது என்னன்னா, ஹிந்தியை நீங்கள் இன்டைரக்டாக கொண்டுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. முதல்ல 3வது லாங்குவேஜ்ன்ற பேரில் ஏதோ ஒரு லாங்குவேஜ், அந்த லாங்குவேஜ் வந்து இங்கே பண்ண முடியாது, அதுக்கு தனித்தனி டீச்சர் போட முடியாதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கு தெரிஞ்சுன்னு என்ன பண்ணுறீங்க, நீங்களே இப்போ ஒரு 50 கோடி ரூபா ஹிந்தி டீச்சர்ஸ்க்கு சவுத் இந்தியாவுக்குன்னு ஒதுக்கி வச்சுட்டீங்க தமிழ்நாட்டுக்குன்ட்டு. அதையும் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, அதுவும் தெரியாத இல்லை, எல்லாம் தெரிஞ்சுதான் இருக்குது. அதனால் உங்கள் நோக்கம் நல்லா புரியுது நமக்கு. பாயிண்ட் என்னென்னா, அதை வந்து தொண்டர்கள் கவனத்துக்கும் மக்கள் கவனத்துக்கும் கொண்டு போக வேண்டியது இந்த கவர்மெண்ட்டோடைய கடமை. அதுதான் ஸ்டாலின் செய்கிறார். எதிர்கட்சிகள் வந்து எதையும் பேசக்கூடாது, திசை திருப்புறாங்கன்னா நீங்கள் எதுக்கு இருக்கீங்க களத்தில்? நீங்கள் பேசுங்க, டெய்லி பேசுங்க.
நீங்கள் உங்கள் பிரச்சாரத்தை நீங்கள் பண்ணுங்க, அவங்க பிரச்சாரத்தை அவங்க பண்ணட்டும், மக்கள் எதை எடுத்துக்கிறாங்களோ எடுத்துக்கிட்டோம். சமக்கல்வி எங்கள் உரிமை அப்படின்ற மாதிரி ஒரு அந்த வாக்கியத்தை வச்சு அவங்க வந்து அரசியல் செய்கிறாங்க. அந்த வகையில் மக்கள் கிட்ட போய் கையெழுத்து வாங்குறாங்க. சாமானிய மக்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கையெழுத்து வாங்கணும்னு சொல்லி நாங்கள் போகிறோம். அதை தடுக்கிறாங்க அப்படின்னா அப்போ காவல்துறை வந்து எங்களை வந்து தடாலடியாக தடுக்கிறாங்க. அப்போ அரசு வந்து இதில் ஒன்றுமே தெரியாத 15 வயசு பசங்க கிட்ட போயிட்டு கைத்து போடுனா என்னங்க பண்ணுவாங்க? எல்லாத்தையுமே கைத்து போடு கையெழுத்து வாங்கினாங்களே, அப்ப அது எப்படி அப்படின்னு கேக்குறாங்க. நீட்டுக்கு கைத்து வாங்கினா எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமா நீட்டை எழுத்தாங்க. நீங்க போய் ஒரு சின்ன பசங்க கிட்ட, அது பெரியவங்கலாம் போட்டாங்க, இது நீங்க சின்ன ஸ்கூல் வாசல் சின்ன பசங்க கிட்ட பிஸ்கட் கொடுத்து கைத்து கேட்டீங்கன்னா என்னங்க அர்த்தம்? ஒரு பிஸ்கட் பொருளை கொடுத்து கைத்து போடுறீங்க, அந்த பசங்களுக்கு என்ன தெரியும்? மொழி பிரச்சனை பத்தி அந்த பசங்களுக்கு ஏதாவது தெரியுமா? நீங்க அதுக்கிட்ட போய் கைத்து கேட்டான்னு அர்த்தம். அது ரெண்டாவது கூட்டமாக சேர்ந்து போறது எந்த விதத்தில் கரெக்டு? கூட்டம் சேர்ந்து ஒரு விஷயத்தை நீங்கள் நடத்தணும்னாலே போலீஸ் பர்மிஷன் வேணும். அது இல்லாத நீங்கள் பண்ண முடியாது. 4 பேருக்கு மேலே 5 பேருக்கு மேலே நீங்கள் கூட்டம் சேர்த்துன்னு ஒரு இடத்துல பொதுவான இடத்துல நீங்கள் போய் விஷயத்தை பண்ணீங்கன்னா வித்தவுட் த லோக்கல் போலீஸ் பர்மிஷன் யூ கேனாட் கோ. நீங்கள் அது போகும்போது போலீஸ்கார கேள்வி கேட்கலாம் செய்வா. முறைப்படி பர்மிஷன் வாங்கிட்டு போங்க. பல இடங்கள் அப்படி தான் போயிட்டு இருக்காங்க, வாங்குறாங்க. பாஜக நிர்வாகிகள் மக்களை கூட போய் சந்திக்க அனுமதி கேட்கணுமா அப்படின்ற மாதிரி இதெல்லாம் அரசியல் பண்ணுறாங்க பாஜக. இதை வச்சுட்டு பாஜக தான் அரசியல் பண்ணிட்டு இருக்கு. இந்த இஷ்யூ, லாங்குவேஜ் இஷ்யூ வச்சுட்டு அரசியல் பண்ணுறது பாஜக தான் ஆக்சுவலாக, திமுக கிடையாது. 3வது லாங்குவேஜ் எங்கெல்லாம் கேட்டாங்களா இங்கே வந்து தமிழ்நாட்டில்? எங்களுக்கு தமிழ் ஏங்க, ஒரு சாதாரண ஒரு ஸ்டூடெண்ட்டு, நான் ஒரு 5வது படிக்கிற ஸ்டூடெண்ட் வச்சுக்கோங்க, எங்கிட்ட வந்து நீ 3வது ஒரு லாங்குவேஜ் படிக்கணும்னா நான் சந்தோஷமாக ஆகா நான் சொல்லுவேன். ஏற்கனவே படித்ததே போகிறேங்க, எனக்கு இது 2 போகிறோம், இன்னொரு சப்ஜெக்ட் எம்எல் திணிக்காதீங்கன்னு தான் சொல்லுவேன். தேவையே இல்லை சப்ஜெக்ட்டு. ஹிந்தி தெரிஞ்சால் தான் உலகத்தில் பழைக்க முடியும். அவன் சொன்னா நீ வேணால் கவர்மெண்ட்டில் வேலை செய்யறதுக்கு வேணால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேணால் ஹிந்தி, அது கூட எங்களுக்கு கடைசியில் அங்கே போய் தெரிஞ்சு போனாங்க. எல்லாம் தெரிஞ்சுனா இங்கே தமிழ் தெரிஞ்சுனா இங்கே வரான், இல்லை அங்கே வேலை கிடைக்கிறவங்க ஹிந்தி தெரிஞ்சுதான் அங்கே போகிறானா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அவனுக்கு அவசியம் தான் கற்றுப்பாங்க. கவர்மெண்ட்டோடைய பொறுப்பு 2 லாங்குவேஜ் உங்களுக்கு கற்றுறது. 3வதாக ஏதாவது கற்றுக்கிறதுனா நீங்கள் வெளியில் கற்றுக்கோங்க. அதுக்கான வாய்ப்பு இருக்குது. யாருமே வேண்டாம்னு சொல்ல மறுக்கல. வெளியில் போய் கற்றுக்கோங்க, அவ்வளோதான். எங்களுக்கு, எங்கள் மக்களுக்கு, எங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு, பசங்களுக்கு இந்த 2 லாங்குவேஜ் பெரிய பலன் கொடுத்துருக்கு. அவங்களுக்கு உலக அளவில் வந்து சந்திரபாபு நாயுடு அன்றைக்கி கூட சொல்லியிருக்காரு பாருங்கள், உலக அளவில் வந்து தமிழர்கள் பெரிய பெரிய போஸ்ட்டில் இருக்காங்கன்னா ஆங்கிலம் அவங்களுக்கு கை கொடுக்குது. அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? இந்தியை மட்டும் கற்றுட்டு என்ன பண்ணீங்க? தமிழ்நாட்டில் வந்து பானிபூரி விற்றுருக்கீங்க, வேறு என்ன பண்ணீங்க? ஓகே சார், இப்போ வந்து மீதி இருக்கக்கூடிய நிதியை தரலை அப்படின்னு சொல்லி மக்கள் கிட்ட போய் பிரச்சாரம் செய்கிறாங்க அப்படின்ற காரணத்தினால அமித்ஷா அவர்கள் வந்து வேற ஒரு திட்டத்தை வந்து எடுத்திருக்கிறாரு. அதாவது 5000 கோடி ரூபாய் தமிழக மாணவர்களுக்கு போய் சேர வேண்டிய நிதியை டைரக்டாக தமிழக அரசினுடைய பங்கீட்டு இல்லாமல் டைரக்டாக மாணவர்களுடைய வங்கி கணக்கிலே வந்து ஆட் பண்ணுறதாகவும், இல்லைனா லேப்டாப்ஸ் மூலமாக அவங்களுடைய கல்விக்கு உதவிகரமாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி அமித்ஷா அவர்கள் அந்த ஒரு திட்டத்தை பிளான் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்களே, அந்த திட்டத்தை அதெல்லாம் கூட்டாட்சி தத்துவத்தில் அதெல்லாம் பண்ண முடியாது. மாநில அரசோட பங்களிப்போடு ஒரு திட்டம் இங்கே போயிட்டு இருக்கும்போது நீங்கள் டைரெக்டாலாம் அவங்க கணக்குக்கெல்லாம் போட முடியாது. இன்னும் விவசாயிகள் கணக்கில் போடுற மாதிரியே அதெல்லாம் ஏங்க, இதெல்லாம் வந்து பசங்க சம்மந்தப்பட்ட விஷயங்க. ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மூலமாக, ஸ்டேட் கவர்மெண்ட் மூலமாக தான் செயல்படுத்தப்படுற திட்டம். இதில் வந்து பையனுக்குன்னு தனி அமௌண்ட் கிடையாது. இதில் வந்து டீச்சரோட சம்பளம் இருக்குது, அடிப்படை கட்டுமானங்கள் இருக்குல்ல, பல்வேறு கட்டுமானங்கள், வகுப்பறைகள் கட்டுறது, வகுப்பறைகளில் வந்து கல்வி போதிக்கக்கூடிய லேட்டஸ்டான விஷயங்கள்லாம் கொண்டு வராங்கல்ல, அந்த மாதிரி பல விஷயங்கள் அதில் இருக்குது. ஆனால் மாணவர்களுக்கு அவங்களுக்கு உதவிகரமாக எது இருக்குமோ அதை வந்து பாஜக தரப்புல இருந்து செய்ய போகிறாங்க அப்படின்னு. மாணவர்களுக்கு உதவிகரமாக செய்யறதுக்கு தானே ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது. நீ யார்? நீ இங்கே வந்து உள்ள நுழையிறதுக்கு ஸ்கூல் எஜுகேஷனில் உனக்கு என்ன இங்கே வேலை இருக்குது? உனக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் இங்கே இருக்கிற எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் யார்? உங்களுக்கு ஸ்கூல் எஜுகேஷன் என்ன சம்மந்தம் இருக்குது? நீங்கள் உள்ள வரீங்க, நீங்கள் எது செய்யறதுனால ஸ்டேட் கவர்மெண்ட் தான் செய்யணும். மீறி வந்தீங்கன்னா கூட்டாட்சி தத்துவத்தில் தவறான ஒரு முறை அது. ஓகே சார், ஆனால் அந்த மாதிரி அணுக முடியுமா அப்படின்ற? அந்த மாதிரிலாம் அணுக முடியாதுங்க சட்டத்தில். நீங்கள் அணுகினீங்கன்னா பாஜக அணுகும். ஆனால் பாஜக தேவையில்லாமல் கூட்டாட்சி தத்துவத்தை வந்து சீர்குலைக்கிற ஒரு வேலையெல்லாம் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. கவர்னர் மூலமாக தொல்லை கொடுக்குறாங்க, நிதி கொடுக்காத மூலமாக தொல்லை கொடுக்குறாங்க, பல விஷயங்களை தொல்லை கொடுக்குறாங்க. நீங்கள் நேரடியாலாம் இங்கே வந்து ஒன்றும் பண்ண முடியாது. நேரடியாலாம் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வந்தால் அப்புறம் எதுக்கு தான் மாநில அரசு எதுக்கு இருக்குது? ஓகே, அந்த லேப்டாப்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை பார்க்குறீங்கல்ல சார், அதை வந்து தமிழக மக்கள் அதை எப்படி ஏற்றுப்பாங்க? அதெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் மூலமாக தாங்க செய்யணும். ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் போனீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் எதையும் பண்ண முடியாது. நீங்கள் வெளியில் இருக்கிற ஸ்கூலில் வேணால் பண்ணிக்கோங்க, உங்கள் கேந்திரிய வித்யாலயாவில் பண்ணிக்கோங்க, இல்லை உங்கள் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸில் எங்கேயா இருந்தால் பண்ணிக்கோங்க, நவோதயா வித்யாலயாவில் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூலுக்குள்ளே வந்து நீங்கள் ஏதாவது பண்ணணும்னா வித்தவுட் ஸ்டேட் கவர்மெண்ட் பர்மிஷன் யூ கேனாட் டூ. ஓகே சார், திமுக நடத்தக்கூடிய சிபிஎஸ்சி பள்ளிகளில் தமிழ் கட்டாயம் அப்படின்ற மாதிரி சொல்ல வேண்டியதானே? ஏன் தமிழ்நாட்டுக்குள்ளே நடத்தக்கூடிய அனைத்து பள்ளிகள்லையுமே தமிழ் படிக்கணும் அப்படின்ற ஒரு விதியை வந்து ஏன் ஸ்டேட் கவர்மெண்ட் போடக்கூடாது? அது சிபிஎஸ்சி பள்ளிகளாகவே இருந்தாலும் சரி அப்படின்ற மாதிரியான கேள்விகள் வைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இந்தியா முழுக்க நடக்கிற தனியார் மருத்துவமனைகளில் ஃப்ரீயாகவே வைத்தியம் பண்ணணும்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் போடுமா சொல்லுங்கள்? போடுமா? ஏன் இப்போ அலோவ் பண்ணுறீங்க? தனியார் மருத்துவமனைகளை ஏன் அலோவ் பண்ணுற? ஏழைகள் அங்கே போய் வைத்தியம் பண்ண முடியல, ஃப்ரீயாக பண்ண சொல்லுங்கள்.
ஃப்ரீயாக பண்ண சொல்லுங்கள். தனியார் பிஎஸ்என்எல் இருக்குது, அதை ஏர்டெல்லும் இருக்குது. ஏர்டெல்லுக்கும் பிஎஸ்என்எலுக்கும் எவ்வளோ கட்டண வித்தியாசம் இருக்கு? இல்ல சார், செம்மொழி முக்கியத்துவத்தை பற்றி பேசுறாங்க அப்படின்னா எல்லா பள்ளிக்கூடங்களையும் செம்மொழி அதுதாங்க அரசு பள்ளி. அரசாங்கத்தோட பொறுப்பு அரசு பள்ளி தாங்க இருக்க முடியும். தனியார் இங்க நடத்துறாங்கன்னா அது கவர்மெண்ட் என்ன பண்ண முடியும்? தனியார் என்ன பண்ணாரு? தனியார் மருத்துவமனை பத்தி கவர்மெண்ட் கவலைப்படுதா? அங்க வாங்குற சார்ஜை பத்தி கவர்மெண்ட் கவலைப்படுதா? தனியார் பள்ளிகளோ, தனியார் மருத்துவமனைகளோ, தனியார் டெலிஃபோன் நிறுவனங்களோ இதெல்லாம் நீங்க பர்மிஷன் கொடுத்து இங்க வச்சிருக்கீங்க. நீங்க நம்ம கவர்மெண்ட் கவலைப்படுறது அரசு மருத்துவமனைகள், அரசு பள்ளிகள், அதுதான் கவலைப்படுவாங்க. இங்கே இருக்கிற பிற்பட்டவர்களோ, இங்கே இருக்கிற விளிம்புநிலை மக்களோ, இங்கே இருக்கிற பட்டியலின மக்களோ, எல்லாருமே கிராமப்புறத்து மக்களோ எல்லாரும் படிக்கிறது எங்கே படிக்கிறாங்க? 54 லட்சம் பேர் யாருங்க? எல்லாமே கிராமப்புற வசதி இல்லாதவங்க, விளிம்புநிலை மக்கள், பட்டியலின மக்கள். அவங்களுக்காக தான் இந்த கவர்மெண்ட் இருக்குது. அதனால் அவங்க கவர்மெண்ட் ஸ்கூலை பற்றி தான் கவலைப்படுவாங்க. கவர்மெண்ட் பசங்களை படிக்கிறதுக்கு என்ன வேணுமோ அதை பற்றி தான் கவலைப்படுவாங்க. திமுக நடத்துது, இல்லை அதிமுக நடத்துது, இல்லை பாஜக நடத்தாது சும்மாவா இருக்குது? அது அவங்க ஆளுங்களும் நடத்த தான் செய்கிறாங்க. அதெல்லாம் அவன் எந்தெந்த சிலபஸ் ஏற்றுட்டு இருக்கானோ அந்தந்த சிலபஸில் என்ன லாங்குவேஜ் இருக்கோ அதை நடத்திட்டு போகிறான். அது தனியார் நடத்துகிற விஷயங்க. அது தமிழ்நாடு கவர்மெண்ட் எதுவும் பண்ண முடியாது. அவன் ஒரு பிஸ்னஸாக பண்ணுறான், கல்வியை அவன் பண்ணிட்டு போகிறான். நாங்கள் கவர்மெண்ட்டில் என்ன பண்ணுறோமோ அதை நாங்கள் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகே சார். ஆனால் தனியாரில் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது நடைமுறையில் சாத்தியம் இல்லைங்க. அவன் தனியாக பர்மிஷன் வாங்கி தனியாக ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. நான் தான் கேட்குறேன், ஒரே கேள்வி கேட்குறேன். ஏழைகளால் தனியார் மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியல. இந்த ஏழைகளுக்கு அங்கே நீங்கள் ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணுவீங்களா? ஆர்டர் பண்ணுவீங்களா? பண்ணி பாருங்கள். பண்ண ஏற்பாடு பண்ணுங்கள். அப்போலோவில் ஒரு கிராமத்து ஆள் ஒன்றுமே இல்லாதவன் அப்போலோவில் இதய மாற்று அறுவை சிகிச்சை ஃப்ரீயாக பண்ணிட்டு போக முடியுமா? ஏற்பாடு பண்ணுங்கள். அப்போ அப்போலோ அலோவ் பண்ணுறீங்க. அது மாதிரி தான் தனியார் பள்ளிகள். அரசாங்கம் தனியார் துறையை நீங்கள் எல்லாத்துக்கும் திறந்து விட்ட பிறகு அதை நீங்கள் என்ன கண்ட்ரோல் பண்ணுறது? அதை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? அவன் ஒரு சிலபஸ் கீழே இயங்கிட்டு இருக்கான், சிபிஎஸ்சி சிலபஸ் கீழே. அவன் அந்த சிலபஸில் என்ன இருக்கோ அதுதான் அவன் சொல்லி தருவான். அங்கே படிக்கிறவங்கலாம் யாருங்க? அங்கே படிக்கிறவங்களாம் யார் சொல்லுங்கள்? எல்லாம் வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்க படிக்கிறாங்க. சரி, இதே கேந்திரிய வித்யாலயா இருக்குல்ல, அங்கே இங்கிலீஷ் மீடியத்தில் தான் சொல்லித்தரீங்க, அங்கே ஹிந்தி மீடியத்தில் சொல்லித்தரீங்க. அங்கே படிக்கிற பசங்க மட்டும் இங்கிலீஷ் மீடியம் படிக்கணுமா கேந்திரிய வித்யாலயாவில்? அதான் இப்போ இங்கிலீஷையுமே சில பேர் எதிர்க்கிற வகையில் ஆங்கிலர்களுடைய மொழியை, இங்கே அடிமைப்படுத்தினவர்களுடைய மொழியை எதுக்கு படிக்கணும், அந்த மொழியும் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரியும் சில பேர் சொல்கிறாங்க. இதெல்லாம் சும்மா, அதாவது இந்தியை திணிக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு வாதம். இங்கே அடிமைப்படுத்தின அந்த மொழி தான் மக்களை யுனைட் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக அந்த மொழி தான் உலகத்தில் இருக்கிற மக்களை யுனைட் பண்ணியிருக்கு. இன்னைக்கு விஞ்ஞானமும் கணிதமும் கணினியோ, இன்னைக்கு விஞ்ஞானம் எல்லாமே ரிசர்ச்சோ எல்லாமே எதுலேங்க நடக்குது? இன்னைக்கு ஆங்கிலத்தில் தான் நடக்குது. அது தெரிஞ்சதுனால தானே தமிழர்கள் உயர்ந்த இடத்துல இருக்காங்க. நீ இங்கே இங்கிலீஷ்க்கு எது மேலே விருப்பு கிடையாது. அப்படி விருப்ப காமிச்சு ஹிந்தியை கொண்டுறதுங்க. ஓகே சார். இப்போ பாஜக வேற ஒரு மொழியை தமிழகம் கற்றுக்கணும், ஹிந்தியாக இருக்கட்டும், சமஸ்கிருதமாக இருக்கட்டும், இப்படி கற்றுக்கணும்னு அவங்க திணிக்கிறாங்கன்னே வச்சுக்கிட்டாலும் அது அவங்களுக்கு என்ன பலன் கொடுக்கும்? அவங்க நோக்கம் இந்தியா முழுக்க ஒரே கலாச்சாரம், ஒரே மொழி, ஒரே பண்பாடு, ஒரே உணவு, ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே ரேஷன் கார்டு, எல்லாம் அதே தான். ஒரே கடவுள், எல்லாம் ஒரே பொது சிவில் சட்டம், எல்லாம் ஒன்றா பண்ணணும். இங்கே இருக்க இந்து ராஷ்டிராவாக மாற்றணும், ஹிந்தி ராஷ்டிராவாக மாற்றணும். இதை தவிர வேற எந்த நோக்கமும் கிடையாது. அவ்வளோதான். ஓகே சார். இப்போ தமிழகத்தில் பாஜகவினுடைய நிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த அரசியல் அவங்களுக்கு கை கொடுக்குமா? இந்த அரசியல் அவங்களுக்கு கையே கொடுக்காது. தமிழ்நாட்டில் காலபாரி விட்டுரும். ஓகே சார். தமிழகத்தில் மும்மொழி கொள்கை பிரச்சனை குறித்து பல விஷயங்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டு ரொம்ப நன்றி.